Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் போட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிடுங்க. நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏன்னா சில வீடியோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க் வந்து அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுருந்தாலுமே சில வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம உடனே வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே. இப்போ அதாவது நமக்கு வந்து 4 நாட்கள் லீவ் இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, நிறைய பேர் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, நிறைய பேர் மேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அதனால தான் 3 சப்ஜெக்ட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா? அதனால் நீங்கள் எதை ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எப்படி கெமிஸ்ட்ரியில் இந்த 7 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1ல் ஒரு 8 கொஸ்டின் இருக்குது. சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துருங்க. இதில் ரொம்ப முக்கியமானது பேரலல் ஆக்சிஸ் தியரம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி அதாவது ரிஜிட் பாடிஸில் இருக்கக்கூடிய அந்த 5 கொஸ்டினுமே கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் செகண்ட் யூனிட்டில் ரொம்ப முக்கியமானது நம்ம 12லேருந்தே பார்த்துட்ருக்கோம். சரியா? அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. யூனிட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கொஸ்டின் இருக்குது. இந்த 7 கொஸ்டினுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது தான். ஏன்னா நமக்கு வந்து டைரெக்டாக 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறது கிடையாது. சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 இந்த மாதிரி கொடுத்து தான் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இப்போ யூனிட் 3ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 7 கொஸ்டின் இருக்குது. சரியா? இந்த 7 கொஸ்டினையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி இந்த ND-OEG லேசர் இருக்குது பாருங்கள், அதுக்கப்புறம் CO2 லேசர், இதெல்லாம் நமக்கு வந்து அதாவது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் யூனிட் 5ல் இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸும் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸுக்கு அதையும் பார்த்துங்க. யூனிட் 4ல் இருக்கக்கூடிய 4 கொஸ்டினையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட PDF லிங்க் டிசிஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.